டே 17 ஆஃப் ஃபிட் வித் மீ இன் 30 டேஸ். எப்படி நம்மளுக்கு இவ்வளோ வெயிட் ரீகெயின் ஆச்சுன்னு ஒவ்வொரு விஷயமா யோசிக்கும் போது தான் எமோஷனல் ஈட்டிங்கும் இதுக்கு மிகப்பெரிய ரீசனாக இருந்திருக்கு. மெயினாக எனக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்குது, மூட் சரியில்லை, கிரேவிங்ஸாக இருக்குது, மூட் ஸ்விங்ஸ் ஆகுதுன்னா உடனே சாப்பிட்டு நான் என்னை அதுலேருந்து கம்ஃபோர்ட் பண்ணி வெளியே கொண்டு வரேன்னு நினச்சி என் உடம்பை இன்னும் ஒஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்கேன். பட் இது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு இந்த எமோஷனல் ஈட்டிங்குங்கிறது ஒரு மிகப்பெரிய மாயை தான், அது கிடையவே கிடையாதுன்னு எப்போ என் உடம்பை நல்லா கவனிச்சுக்கிட்டு ஹெல்த்தியாக சாப்பிட ஆரம்பிச்சனோ இப்போ மைண்டும் சரி பாடியும் சரி அவ்வளோ சூப்பராக ஃபீல் ஆகுது. மார்னிங் எழுந்திரிச்சு தண்ணி குடிச்சு யோகா ப்ராக்டிஸ் முடிச்சு நைட்டு ஊற வச்ச ட்ரை கிரேப்ஸ் ஆல்மண்ட் சாப்பிட்டுட்டு பர்சனல் கேர் கிளாஸ் முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு கப் காஃபியும் குடித்தேன். அதுக்கப்புறமா இன்டென்ஸாக ஒரு 30 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேக வச்ச முட்டையும் ஒரு சின்ன ஆப்பிளும் சாப்பிட்டேன். லஞ்சுக்கு 100 கிராம்ஸ் ரைஸு, தட்டைப்பயிறு குழம்பு, அரசாணிக்காய் பொரியல் இதெல்லாமே சாப்பிட்டு நல்லா ஃபுல்ஃபில்லிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஈவினிங்காக ஒரு காஃபி சுகர் போடாமல் எடுத்துக்கிட்டேன். டின்னருக்கு ஒரு பெரிய சைஸில் வெள்ளரிக்காயும் அது கூட ஒரு 150 கிராம்ஸ் அளவு சிக்கன் கிரேவி செஞ்சுருந்தேன். அதுலேருந்து சிக்கன் மட்டும் நான் எடுத்து சாப்பிட்டேன். இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி இன்றைக்கி டேவை முடிச்சிட்டேன். ஸோ எமோஷ்னல் ஈட்டிங் உங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து சீக்கிரமாக வெளியே வர ட்ரை பண்ணுங்கள்.